இப்பொழுது நம் வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 46 10 வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அருமையான வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடைய, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ நம்மளுடையது, என்னுடையது. கர்த்தர் பொறுமையாக கற்றுக்கொள்ள செல்கிறார். பொறுமையை கற்றுக்கொள்வோமாக, பொறுமையோடு வாழ்வோமாக. பொறுமையாக இருந்தால் பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமை உள்ளவர் பூமி ஆழ்வார்கள். ஆகவே நாம் இந்த நாட்களில் பொறுமையுள்ளவர்களாக இருப்போமாக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியில் இருங்கள். சத்ரு வெள்ளம் போல் வருவார், ஆவியானவர் தம்மை கொடியேற்றுவாராக. நம்ம சும்மா இருப்போம். எப்படி இருந்தாலும் சில ஆளுகள் மனிதர்கள் மூலமாக பிரச்சனைகளை கொண்டு வர தூண்டி விடுவார்கள். அது ஆவிக்குரிய மனிதர்களே தான், அல்லாதவங்க கிடையாது. ஊழியத்தில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் பூமியில் இருந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே இருந்திருப்பேன். பெண்டிகோஸ் சொல்லிட்டு பேரளவில் இருந்துட்டு பத்தாது, அவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். பெண்டிகோஸ் சொல்லிட்டு அவங்க நல்லவங்களாம் இல்லாமல் அவங்க நல்லது பண்ணலன்னா ஏசப்பா கேட்பாரா? அவங்க ஜெபத்தை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆகவே அவர்கள் அதுவும் தெரிய வேண்டும். பெண்டிகோஸ் வேஷம் போட்டுட்டு முடியாது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருங்கள். யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற மனிதர்கள் அமர்ந்திருங்கள். நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். பூமியில் இருந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே இருந்திருப்பேன். இன்றைக்கி ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேர் இருக்கு. அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இயேசப்பா பற்றி நன்றாக தெரியும். வீட்டிலே சமாதானம் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் வீட்டில் அதுலேயும் பிரச்சனைகளை கொண்டு வருகிற மனிதர்கள். நான் ஆண்டவர் சொல்லாரு, நான் உயர்ந்திருப்பேன். கர்த்தர் உயர்ந்திருக்கிறார், நாம் உயர வேணாம். ஆண்டு உயர்ந்திருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார், அவர் செய்வார், அற்புதம் செய்வாராக, அதிசயம் செய்வாராக. கர்த்தர் நம்மை ஞானத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே இந்த பொழுதில் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருப்போமாக. சங்கீதம் 46 10 வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே இருந்திருப்பேன், பூமியில் இருந்திருப்பேன். பூமியில் இருந்திருக்கிற கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். நீங்கள் சும்மா இருங்கள். ஆமீன், ஆமீன்.